சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பேருந்து கட்டணம் உயர்வா? அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்த உத்தரவிடக் கோரியும், ஆண்டுதோறும் பேருந்து கட்டணத்தை நிர்ணயிக்கும் வகையிலும் உயர்நிலை குழுவை நியமிக்க கோரியும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனிடையே பேருந்து கட்டண உயர்வு குறித்து அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்தாலோசித்து 4 மாதங்களில் முடிவெடுக்கும்படி உயர்நிலை குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பேருந்து கட்டண உயர்வு குறித்து கருத்து தெரிவிக்க பொதுமக்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்ததாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், பேருந்து கட்டணம் உயர்த்தப்படும் என்று வெளியாகும் செய்தி தவறானது. அரசு பேருந்து கட்டணம் உயராது என்பதால் தான் தனியார் பேருந்து சங்கத்தினர் நீதிமன்றம் சென்றுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என்றார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்த உத்தரவிடக் கோரியும், ஆண்டுதோறும் பேருந்து கட்டணத்தை நிர்ணயிக்கும் வகையிலும் உயர்நிலை குழுவை நியமிக்க கோரியும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியதாவது, பேருந்து கட்டணம் உயர்த்தப்படும் என்று வெளியாகும் செய்தி தவறானது. அரசு பேருந்து கட்டணம் உயராது என்பதால் தான் தனியார் பேருந்து சங்கத்தினர் நீதிமன்றம் சென்றுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.